பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். தேவனுடைய அன்பை விட்டு விலகி போனா ஐயா அதுக்கு என்ன பலன், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் இருக்கார். எப்போதும் நீ கூப்பிட்டாலும் மத்தேயு 18:19 எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்ட ஆவியோடு என்னை கூப்பிடுறீங்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அவருடைய அன்பை விட்டு எங்கே ஓட முடியும்? ஒரே ஒரு மனுஷன் ஓடுனா அவருடைய நிலைமையை உங்களுக்கு சொல்லிட்டு ஜெபிக்க போகிறேன். உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை எப்போது பார்த்தாலும் மறக்கவே கூடாது. எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தை 1 வசனத்திலிருந்து திருப்பிக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா. அன்பே 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 ஆருயிர் புதமே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் புதமே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாள் உன்னை கண்டேனையா, அல்லாஹ் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உன்னை கண்டேனையா, அல்லாஹ் என்னை வெறுத்தேனையா. உன்னையே வெறுத்தையா அன்பே, உன்னையே வெறுத்தையா உன்னையே வெறுத்தையா அன்பே, உன்னையே வெறுத்தையா அன்பே 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 ஆருயிர் புதமே ஆனந்தம் ஆனந்தமே. லோகத்தின் பொருளில் இனிமை அழியும் புல்லில் பூவை லோகத்தின் பொருளில் இனிமை அழியும் புல்லில் பூவை பாடாதே ஐயா அன்பே, பாடாதே ஐயா பாடாதே ஐயா அன்பு, பாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் புதமே ஆனந்தம் ஆனந்தமே. பாதேனில் அன்பில் இனிமை இயம்பன கியலாதாரே பாதேனில் அன்பில்
வரக்கியலாதாகில் இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ அல்வே 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 ஆருயிர்மே ஆனந்தம் ஆனந்தமே அல்வே 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 ஆருயிர்மே ஆனந்தம் ஆனந்தமே. எல்லாம் எடுத்துருப்பீங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஆகாப் மரணம் அடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனில் இருக்கிற பாகால் செபுவிடத்திலே போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். போதும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அறிஞ்சிட்டு நீ அப்படி போனேன்னா சத்தியத்தில் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சில நேரம் சோதிக்கவும் செய்வார். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மிக அழகா நமக்கு எழுதியிருக்கு. அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீரோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஏன்னா சில நேரம் நாம் பார்த்த உடனே அங்கே போனேன்னா உன் வாழ்க்கையே சொல்லிடுவான், உன் ஹிஸ்ட்ரியே சொல்லிடுவாமா. நான் சொன்னேன் பிசாசு உங்கள் ஒப்பங்க ஹிஸ்ட்ரியும் சேர்த்து சொல்லுவான். அவனுக்கு தெரியும். நான் போனேன்னா எனக்கு எங்கள் அப்பனுக்கு எங்கள் அப்பாவுக்கு தாத்தா ஹிஸ்ட்ரியை கூட சொல்லுவான் பிசாசு. எல்லாம் தெரியும். நம்பிடாதீங்க. அதனால தான் உபாகமத்தில் எழுதி வச்சிருக்கார். 13ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே வாசிங்க. இப்போ திரும்ப அழகா எழுதி வச்சிருக்கார். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகியும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் ஒரு அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறத கேட்காதீங்க. ஏன்னா உங்க அன்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு செக்கப்பு. உங்க அன்பு எப்படி இருக்குங்கிற செக்கப்பு. அதான் ஒரு மனுஷனுக்கு கேள எழுந்தான் கீழே விழுந்தான். மரணம் நிச்சயிக்கப்பட்ட எசேக்கியாவை சுகப்படுத்தின கர்த்தர், சூரிய கடிகாரத்தையே பின்னாடி திருப்பின கர்த்தர். எத்தனை பாகை? 10 பாகை பின்னிட்டு திருப்பினான். ஏன்னா அவன் கண்ணீரை பார்த்து நாம பாடுறோம்ல, அதுக்கும் பாட்டு வச்சிருக்கோம். விண்ணப்பத்தை கேட்பவனே, கண்ணீரை காண்பவனே, சுகம் தருபவனே, சோத்திரம் ஏசையா, சுகம் தருபவனே, சோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால்
விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஐயா சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. 4 நாளாச்சே நாருமேன்னு சொன்ன லாசருவை எழுப்பினவர். லாசருவே எழுந்து வரணும்னு எழுப்பினவர். லூக்கா 7:10-11 நாயினூர் விதவையினுடைய மகன் அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க. அப்போ பாடையை தொட்டு வாலிபனே எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்பினவர். ஏன் இன்னைக்கு அந்த அற்புதத்தை செய்ய மாட்டாரா? நாம் இன்னைக்கு ஒருத்தர் எதாவது சொன்னா உடனே அங்கே தான் போய் கூட்டம் உடேங்கப்பா நிற்கிறது. ஓட சொல்கிறாராம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்ககிட்ட பேசணும், என்கிட்ட பேசணும். வீட்டுக்குள்ளே நீ முழங்கால் போட்டிருந்தாலும் கர்த்தர் உன்னோடு பேசுவார். ஏன்னா அவர் எப்போதும் பேசுகிற தெய்வம். நாம் இப்போ எல்லாத்தையும் பாடுறோம். இயேசுநாதர் பேசினார், அவர் எல்லாம் பேசுவார். ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள எல்லாம் கூறுவார். இயேசுநாதர் பேசினார், அவர் எல்லாம் பேசுவார். ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள எல்லாம் கூறுவார். பாவிகளே உங்கள் பாதையை பாருங்கள். பார்வையிலே பழுது வந்தால் தேவனை தேடுங்கள். நாம பழுது வரும்போதுதான் தேவனை தேடுறோம். அநேக நேரத்தில் ஆண்டவர் அறிஞ்சவங்களும் இப்படி ஓடிடுறாங்களேங்க, அதுதான் வேதனை. ஆண்டவருடைய அன்பை அறியாதவனை பற்றி பரவாயில்ல. அப்போஸ்தலர் 17:30 படி அறியாமையின் காலங்கள், வாசிங்க, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அப்படி இருக்கிற காலத்துல இவன் கீழே விழுந்துட்டான். என் கர்த்தரால் ஆகாதா? அவர் யாரு? யோபு சொல்றாரு 10ஆம் அதிகாரத்திலே மிக அழகா சொல்றாரு, எனக்கு தோலையும் சதையையும் நரம்பையும் எலும்பையும் வைத்து இசைத்தீர்கிறார், என்னை செஞ்சேர் நீதாயா உருவாக்கிறீர்கள். நீர் உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்கு உண்டானவைகளையும் உண்டாக்கி தோலினாலும் சதையினாலும் எலும்புகளாலும் நரம்புகளாலும் இசைத்தி எனக்கு ஜீவனை, அது மட்டுமல்ல ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பினாலே இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றி வந்திருக்கிறார். அவன் ராஜாவா இருக்கிற வரைக்கும் காப்பாற்றி வந்தாரே, ஒரு நிமிஷத்துல கீழே விழுந்த உடனே ஏன் இந்த புத்தி? இன்னைக்கு நமக்குள்ளே அப்படித்தான். அங்கே போனால் சுகமாயிருமா, இங்கே போனால் சுகம், எங்கே போனாலும் சரி கடைசியில் என்ன இடத்துல வரணும்? கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுமே.
யெகோவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வி. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. அந்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அந்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. அந்த நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அந்த நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எங்க சுத்தினாலும் கடைசியில் அவர்கிட்ட தான் வந்தாகணும். எனக்கு கண்பானுடைய வேதத்தில் பார்த்தோம், மார்க் 5ஆம் அதிகாரத்தை உட்காந்து படித்து பாருங்கள். 25 ஒரு பெண் அநேக வைத்தியர்கிட்ட ஓடுனான். இருக்கிற சொத்தெல்லாம் விற்று மாற்றி மாத்திரையாக வாங்கி சாப்பிட்டு பார்த்தா. ஆனால் வைத்தியர்களால் வேதனை தான் பட்டா. கடைசியில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா. என்ன கேள்விப்பட்டிருப்பா? அவர் தொட்டா போதும், அவர் அற்புதம் செய்கிற தேவன், அவர் ஒரு குருடனை எழுப்புவார், ஒரு முடவனை நடக்கச் செய்வார், ஒரு செவிடனை கேட்கச் செய்வாருங்கிறத கேட்டிருப்பா. உடனே ஒரு தீர்மானம் எடுத்தா, எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை மட்டுமா தொடுவேன்னா போய் தொட்டா. மார்க் 5:29 அவள் உதிரத்தின் ஊரல் உடனே நின்று போயிட்டான். அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இன்னைக்கும் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட தேடிப்பார். உன் சரீரத்தில் உனக்கு இருக்கிற எந்த நோய்களா இருந்தாலும் சரி, நோய்களெல்லாம் தீக்குவார். நொடிப்பொழுதுல சுகத்தை தருவார். பேய்கள் கூட நடுநடுங்குகிற பெரிய ஆண்டவர். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்ய பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்ய பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. இன்றும் இன்றும் தீபிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் இன்றும் தீபிக்கின்ற இயேசு பெரியவரே. நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே. இயேசு வல்லவரே, இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு நல்லவரே. இன்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இன்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே. எனக்கு கண்பானவர்களே, நமக்குள்ள இருக்கிறவரை யாரும் தெரியாது. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா கவலைகளை எல்லாம் உங்கள் கவலைகள் எல்லாம்
எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம் ஏன்னா இப்ப அடிக்கடி வர்ற புத்தி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தின் சிந்தைகளை காக்கும். இவன் கீழே விழுந்த உடனே அறியாதவன் இல்லைங்க, அறிஞ்சவன். அதுதான் பிரச்சனை. அதனால தான் அவரே சொன்னான், என்ன சொன்னான், எக்ரோனில் இருக்கிற பாகால் செபூடத்தில் போய் நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்பினான். கர்த்தர் பார்த்தார். உடனே என்ன நடந்தது வாசிக்க கேட்கும். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றார். நல்ல கவனிங்க, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றார். ஏன்னா இஸ்ரவேலை குறித்து நாம் பாடுறோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலை பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். உன்னை ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா இவனுக்கு அதான் பிரச்சனை. தெரியாட்டா பரவாயில்ல. இன்னைக்கு அநேகருக்கு அதான் சொல்றேன், ஆண்டவருடைய அன்பை விட்டு ஏன் ஓடுற, நமக்கு ஏன் பிரச்சனை வருது தெரியுமா? சத்தியத்தில் இருக்கிற சந்தோஷத்தோட வேற என்ன சந்தோஷம்? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ இருக்கிற இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்ராம 20:24 நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆனால் ஓடுறோம். அப்படி ஓடினதுனால அவன் வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னு பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா இப்போ நேரம் முடிஞ்சிருச்சு. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோட விட்டுறாங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? தொடர்ந்து வரணும். இந்த நிகழ்ச்சி தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 5000 ரூபா இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடத்தவே முடியாது. ஏன்னா ரெக்கார்டிங்க்கு 1000 ரூபா கொடுக்கணும். மற்றதெல்லாம் விடுங்க. கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய 4000 ரூபா கட்டித்தான் ஆகணும். ஏன்னா ஜிஎஸ்டியோடு கட்டணும். சும்மா போட முடியாது. ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் திருமண நாள், பிறந்த நாள், அல்லது வேலை கிடைத்த நாள், ஏன் மகிழ்ச்சியோடு ஓய்வு பெற்று வருகிற நாள், படித்து முடித்த நாள், இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு உதவலாம். ஏன் ஒரு கட்டுமான பணிக்கு ஒரு சதுரடி 2300 ரூபா பார்வையற்ற தாய்மார்களுக்காக கட்டப்படுகிற இல்லத்தில் திருநெல்வேலியில் கட்டிக்கிற வர்றோம். நீங்களே கூட வந்து கட்டி கொடுத்தாலும் சந்தோஷம். வாங்க. இல்லையா நான் கொஞ்சம் தருவேன், பில்லு வேணும்னீங்கன்னா அதுக்கு தனி அக்கௌண்ட் நம்பருக்கு அது கேளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த பார்வையற்ற மக்களுக்கு எத்தனையோ பேருக்கு நல்ல துணிமணி கூட கிடையாது. நான் போன வாரத்தில் கொடுத்தேனே, ஒருத்தர்
60 புடவை எடுத்து அனுப்பியிருந்தார். எனக்கு இருந்த சந்தோஷம் அவ்வளவு. என்ன பிரதர் உங்களுக்கு எதுக்கு புடவைங்க? எத்தனை வயதானவங்க வர்றாங்க, ஐயா ஒரு புடவை நல்ல புடவை இல்லையா எடுத்து கொடுக்குறதுக்கு. நீங்களும் இப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். ஆனால் திரும்ப சொல்வேன், கட்டாயமல்ல, விசனமாயல்ல, கர்த்தர் ஏவினால். எப்படி பிரதர் நாங்கள் தொடர்பு கொள்வது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இப்போ தான் டீ குடித்தாலும் ஜிபே தானே. அது சாதாரணமாக படித்த பிள்ளைகிட்ட, சின்ன பிள்ளைகிட்ட சொன்னால் கூட அனுப்பிடுவாங்க. உங்கள் ஜபக்காரி எது இருந்தால் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் சைடில் வந்து இப்படி ஒரு கூட்டம் நடத்தி பேசணும் அப்படின்னா கூட கர்த்தர் உங்கள் மனதில் ஏவினால், எத்தனையோ பேருக்கு ஏவுறார். அதான் என்கிட்ட டிவியில் கேட்குறீங்க, ஐயா வெளியெல்லாம் வருவீங்களா? அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் அவராக பேசிக்கிறார். அவங்களாம் கூப்பிட்டா வரமாட்டாங்க, பெரிய ஊழியக்காரங்க. நான் சொல்கிறேன், ஊழியக்காரன் எல்லாத்துக்கும் கீழே பணிவிடைக்காரன். அதனால் கண்டிப்பாக அவருக்கு ஊழியத்துக்கு எங்கேயாவது எப்படியாவது செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட உந்துதல் இருந்தால் இங்கே தாராளமாக கூப்பிடலாம். நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளில் தேவனுடைய அன்பை விட்டு விலகிடக்கூடாது. ஏன்னா அவருடைய அன்பில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லுவேன். இன்னும் 3 செய்தி இருக்குது, கட்டாயம் சொல்வேன். தேவனுடைய அன்பை விட்டு போன மனிதனை குறித்து இப்போ நான் பேசி வரேன். மனித அன்பை குறித்து அதுக்கு முன்னாடியே 2 செய்தி உங்களுக்கு பேசியிருக்கேன். தேவனுடைய அன்பை மறந்து, அவருடைய மகத்துவத்தை மறந்து, அவருடைய தெய்வத்துவத்தை மறந்து ஓடின ஒரு மனுஷன் கடைசியில் அவருடைய வாழ்க்கையை ஏறின கட்டில் விட்டு இறங்காமலே போயிடுச்சு. இன்னைக்கு சொல்ல சங்கீதக்காரர் அதை உணர்ந்தனால தான் சொன்னான், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கீங்க, பாதாளத்தில் படுக்கப்பட்டால் அங்கே இருக்கிறீங்க தானே. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒருவேளை கொடிய வியாதியோடு படுத்திருந்தீங்கன்னா கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஐயா நீங்கள் நான் படுத்திருக்க இடத்துல வந்து என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னவர் நிச்சயமாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை பல ஆண்டுகளாய் தாங்கி வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.